வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 3. மாட்டுக்காரருக்கு சோதனைக்கு மேல் சோதனை. மாட்டுக்காரர் சந்தை முடிந்தவுடன் வீட்டுக்கு செல்கின்றார். வயிறு பசி எடுக்கிறது. வீட்டுக்கு சென்று ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று பார்க்கும்போதே வீட்டில் பழைய சோறு இருந்தது. அதை வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். வயிறு முழுவதும் சாப்பிட்ட பிறகு இப்போதான் வயிறு நிறைந்தது என்று மாட்டுக்காரர் பிறகு வேலை பார்ப்போம் என்று மாடியிடம் வந்து பார்க்கிறார். மாடை குளிக்க ஊத்துவோம் என்று மாடியிடம், நீ ரொம்ப அழுக்காக இருக்க, உன்னை குளிக்க ஊத்த செல்வோம் என்று ஏரிக்கு செல்கிறார் மாட்டுக்காரரும் மாடும். ஏரியில் செல்லும் ஒரு வழியில் மாட்டுக்கு நன்றாக தண்ணியை குடித்துவிட்டு மாட்டுக்கு நல்லா சுத்தமாக செய்ய வேண்டும் என்று மாட்டை நல்லா ஆற்றில் இறங்கி நல்லா தேய்த்து குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார் மாட்டுக்காரர். மாட்டுக்கு தேவையான புல்லும் மாட்டுக்காரர் அங்கே அறுத்து சென்று மாட்டிடம் நல்லா சுத்தப்படுத்தி, இப்போதான் நீ இவ்வளவு அழகாக இருக்கிற என்று மாட்டுக்காரர் வீட்டுக்கு செல்கின்றார் மாடுடன். மாட்டு தொழுவத்தில் மாடை கட்டி போடுகிறார் மாட்டுக்காரர். பிறகு வீட்டில் உட்கார்ந்து யோசித்து இருக்கும்போது மாட்டுக்காரருக்கு கடன் கொடுத்தவர் வந்துவிட்டார். மாட்டுக்காரருக்கு அவரை பார்த்த உடனே ரொம்பவே பயம் வந்து வருகிறது. அச்சம் அவரிடம் தோன்றுகிறது. கடன் கொடுத்தவர் மாட்டுக்காரிடம், நீ என்ற வாங்கின ரூபாய் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உனக்கு தெரியுமா தெரியாதா திரும்பி ரூபாய் கொடுக்கணும் என்று? இல்லை என்றால் நீ அப்படி வைத்துக்கொள்ளலாம் என்று எண்ணம் உன்னிடம் இருக்கா என்று சொல். உன்னிடம் பணம் வாங்குறது ஞாபகம் உன்னிடம் இருக்கா இல்லையா? கோழிக்காண்டி பணம் வாங்கினாயே, கோழிக்காண்டி குஞ்சுகள் பொறித்து கோழியே பெருக்கி கொண்டு இருக்கிறது, நீ பணம் கொடுக்கணும் என்று உனக்கு எண்ணமே இல்லை, என்னிடம் என்று ஏமாற்றலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயே என்று பணக்காரர் மாட்டுக்காரிடம் பேசும்போது மாட்டுக்காரருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஊரில் அனைவரும் கடன் கொடுக்கும்போது சொன்னார்கள், மாட்டுக்காரனுக்கு ஏன் கடன் கொடுக்கிறாய், அவனுக்கு என்ன வருமானம் வருகிறது என்று கேட்கும்போது, நான் நம்பி கொடுத்தேன், நீ தருவாய் என்று, நீ என்னை ஏமாற்று என்று நான் நினைக்கவே இல்லை என்று கூறும்போது மாட்டுக்காரர், எனக்கு பால் அவர் தருவது இல்லை, பாலின் விலை ரொம்ப குறைந்து இருப்பது, மாட்டு சரியான உணவு கொடுத்து மாடிடம் நிறைய பால் கறந்து உங்களது பணத்தை நான் கண்டிப்பாக தந்து விடுவேன் என்று மாட்டுக்காரர் கூறும்போது, அவர் கடன் கொடுத்தவர் அவருக்கு முடியாது, நீ இப்போ எனக்கு தந்த துட்டுக்கு நான் உன்னிடம் இருக்கும் அவ்வளவு கோழியும் எடுத்து செல்வேன் என்று கூறும்போது மாட்டுக்காரர், கோழி எடுத்து செல்லாதீர்கள், அது வைத்து நான் உணவு உண்கிறேன், எனக்கு வருமானமே அதிலிருந்தான் தினமும் வந்து கொண்டு இருக்கிறது என்று கூறும்போது அவர் கேட்கவில்லை. அவரிடம் இருந்த அனைத்து கோழிகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார். மாட்டுக்காரருக்கு என்ன செய்வதும் இல்லை. கோழி அனைத்து சென்ற பிறகு மாட்டுக்காரர் சோதனையில் தாங்க முடியாமல் சோகத்தில் உள்ளாகி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். மாடும் தன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று அவர் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று தனக்கு ஒன்று இருப்பது மாடு மட்டும்தான் என்று மாடு காட்டு நான் நல்லா பராமரித்து பார்க்க வேண்டும் என்று அவர் சோதனையில் தாங்க முடியாமல் என்ன செய்வது என்று கிராமங்களை சுற்றி வருவோம் என்று அவர் எந்திரிச்சு கிராமங்களை உலா வந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு முன்னேற்றம் வரும் என்று அவர் தன் மீது நம்பிக்கை கொண்டு அப்படி சுற்றி வரும்போது அவரிடம் ஒருவர் வந்து பேசிக்கொள்கிறார். நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறார் என்று கேட்கும்போது, என்னிடம் இருந்த கோழிகள் அனைவரும் ஒருவர் எடுத்து சென்று என்று கூறி, எதற்கு எடுத்து சென்று விட்டார்? நான் அவரிடம் பணம் வாங்கின, அதற்கு பதிலாக என்னிடம் இருந்த கோழிகள் அனைவரும் எடுத்து சென்று விட்டார் அவர். இதுக்கு தான் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்கும்போது மாட்டுக்காரர், அதற்கு நான் சோகமாக இல்லை, அவர் என்னிடம் ரொம்பவும் கோபமாகவும் என் மீது இருந்த நம்பிக்கை அவரிடம் இல்லை, நான் துட்டு தருவேன் என்று அவரிடம் நம்பிக்கையே இல்லை என்று மனிதனுக்குள்ளேயே ஒருவருக்கு மீது ஒருவருக்கு நம்பிக்கையே இல்லை. இதுக்கு என்ன என்று செய்வது எனக்கு தெரியவில்லை. நான் எப்போதும் எப்படினாலும் நான் தருவேன் என்று எனக்கு தெரியும். அவருக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்று அவர் மனிதன் மீது இவ்வளவுதான் நம்பிக்கை அவருக்கு வைத்து கொண்டு இருக்கிறார் என்று அவர் தன் சோதனைகள் எல்லாத்தையும் தன் ஒருவரிடம் அவர் கூறிக்கொண்டு செல்கிறார். மாட்டுக்காரர், நான் எல்லாத்தையும் சொல்வதில்லை, ஒரு சில பேர் இப்படிதான் இருந்து கொள்கிறார் என்று பெரியவரிடம் மாட்டுக்காரர் சொல்லிக்கொண்டு இடத்தில் இருந்து செல்கிறார்.